ஹாய் ஹால். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பர்கர் பண்ண போகிறேன். எக் பர்கர். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். அதாவது ஸ்லைஸ்டு ஆனியன், டொமேட்டோ, எக் அண்ட் பர்கர் பண்ணுறதுக்காக இந்த பன். ஓகே, இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பவுலில் எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் பெப்பர், ஜீரா பவுடர் ரெண்டுத்தையும் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது ஏன்னா நம்ம இந்த பர்கர் ஐட்டம் இப்போ நம்ம பசங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இது போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தவா சூடாயிடுச்சு. இதில் ஆயில் சேர்த்துப்போம். இப்போ இந்த எக் மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பன்னை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டரில் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பன்னு டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. டோஸ்ட் ஆனதும் நம்ம இந்த ஆனியன், எக் இதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ டோஸ்ட் பண்ண இந்த பன்னில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டொமேட்டோ. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பர்கருக்கு தேவையான ஆம்லேட் எடுத்து இதில் வச்சிடுறோம். அகைன் ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ், அதுக்கப்புறமா ஆனியன். இப்போ சீசனிங்காக என்கிட்ட இருக்கக்கூடிய இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி பர்கர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய் ஆல்.